ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மாநிலங்களவை எம்பி ஆகிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன். முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மதுரையில் நாளை மறுநாள் திமுக பொதுக்குழு கூட்டம். கட்சியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. பாமகவின் பொருளாளர் திலகபாமாவை பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் அதிரடி உத்தரவு. மயிலம் எம்எல்ஏ சிவகுமாரையும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி அதிரடி நடவடிக்கை. பாமக பொருளாளராக பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திலகபாமா அப்பொறுப்பில் தொடர்வார். ராமதாஸ் நடவடிக்கைக்கு அன்புமணி பதிலடி. பாட்டாளி மக்கள் கட்சி யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது. தொண்டர்கள் இல்லாமல் கட்சி இல்லை. நிர்வாகிகளை நீக்கவோ நியமிக்கவோ தனக்கே முழு அதிகாரம் உண்டு என ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி ஆவேசம். பாமகவில் நிகழும் உட்கட்சி பிரச்சினைக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உட்கட்சி பிரச்சினை குறித்து கருத்து கூறவும் முடியாது என மாநில தலைவர் நயினா ராகேந்திரன் பேட்டி. சாதி மதம் பார்க்கும் சிந்தனைகளை மாணாக்கர்கள் ஒதுக்க வேண்டும். பறவைகள் போல நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் பறக்க வேண்டும் என கல்வி விருது மற்றும் பரிசளிப்பு விழாவில் தவேக தலைவர் விஜய் அட்வைஸ். மதுரை மத்திய சிறைச்சாலை ஆர்ப்பாளையத்திலிருந்து மேலூருக்கு இடமாற்றம். 336 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மத்திய சிறைச்சாலையை அமைக்க அரசு நடவடிக்கை. நகை கடன்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த மத்திய அரசு பரிந்துரை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் நன்றி. நாடு முழுவதும் வரும் 15ஆம் தேதி நடைபெறும் முதுநிலை நீட் தேர்வு ஒரே ஷிப்டில் நடத்துமாறு தேசிய தேர்வுகள் முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.